அனைவருக்கும் வணக்கம். இன்று பிப்ரவரி 19ஆம் தேதி புதன்கிழமை. இந்து தமிழ் நாளிதழோட எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்க போகிறோம். தலைப்பு செய்தியை என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாருங்கள். திருச்சி மதுரையில் வந்து டைட்டில் பூங்காவுக்கு அடிக்கல் நாட்டியிருக்காங்க. ஸோ அந்த செய்தியை தலைப்பு செய்தியை கொடுத்துருக்காங்க. இதில் நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்தீங்க அப்படின்னா, இந்தியாவிலேயே பார்த்தீங்கன்னா 2வது பொருளாதார மாநிலமாக விளங்கி வரும் தமிழகத்தை 2030ஆம் ஆண்டுக்குள் $1 டிரில்லியன் அமெரிக்க டாலர் பொருளாதாரமாக உயர்த்த முதல்வர் இலக்கு நிர்ணயித்துள்ளார் அப்படிங்கிற செய்தியை கொடுத்துருக்காங்க. இதை பாருங்கள். இப்போ இந்தியாவிலேயே 2வது பெரிய பொருளாதாரமாக விளங்கும் மாநிலம் எதுன்னு ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க அப்படின்னா, அதில் தமிழ்நாடு ஆப்ஷனில் இருந்தால் கண்டிப்பாக தமிழ்நாடு போட்டுருங்க. ஏன்னா சமீபத்திய தகவல் படி தான் முதல்வர் இதை பேசியிருக்காங்க. அப்போ இந்த தகவல் படி இந்தியாவிலேயே 2வது பெரிய பொருளாதாரம் மாநிலமாக விளங்கி வரும் மாநிலம் எதுனா தமிழகம். இது வந்து தமிழ்நாடை முன்னிலைப்படுத்துறதுக்காக சில கேள்விகள் கேட்பாங்க. அந்த லிஸ்ட்டில் இதையும் சேர்த்துக்கலாம். அடுத்ததை பாருங்கள். தமிழகம் வந்து எந்த ஆண்டை இலக்காக கொண்டு $1 டிரில்லியன் அமெரிக்க டாலர் பொருளாதாரமாக உயர்த்த வந்து முதல்வர் நிர்ணயிச்சிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2030. இல்லை தமிழகத்தை 2030ஆம் ஆண்டுக்குள் எவ்வளவு அமெரிக்கன் டாலர் பொருளாதாரமாக உயர்த்த முடிவு பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா $1 டிரில்லியன். இதில் 3 கொஸ்டின் இருக்குது மொத்தம். ஒன்று, இந்தியாவிலே 2வது பொருளாதார மாநிலம் எது அப்படின்னு கேட்கலாம். அப்போ தமிழகம் எத்தனையாவது, தமிழகம் வந்து இந்தியாவிலே எத்தனையாவது பெரிய பொருளாதாரம்னு மாற்றியும் கேட்கலாம். ஸோ அதுவும் ஒரு கொஸ்டினை ஃப்ரேம் பண்ணிக்கோங்க. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா, தமிழக அரசு வந்து 2030 இலக்காக கொண்டு செயல்படுறாங்க. எவ்வளவு அமெரிக்கன் டாலர்னு பார்த்தீங்கன்னா $1 டிரில்லியன் அமெரிக்கன் டாலர். ஸோ இது வந்து முக்கியமான டேட்டா, இதை நோட் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, இது வந்து டைட்டில் பார்க்ஸ், அதாவது தலைப்பில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாருங்கள். திருச்சி மதுரையில் வந்து டைட்டில் பூங்காக்கெல்லாம் அடிக்கல் நாட்டு. அப்படி பார்க்கும்போது ஃபஸ்ட்டு தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா, மறைந்த முன்னாள் முதல்வர் மு கருணாநிதி தொலைநோக்கு பார்வையுடன் கடந்த 2000ஆம் ஆண்டு சென்னை தரமணியில் டைட்டில் பூங்காவை நிறுவி திறந்து வைத்தார் அப்படிங்கிற செய்தி. அப்போது தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா டைட்டில் பூங்கா தொடங்கப்பட்டது அப்படிங்கிற வருடத்தை 2000 கொடுப்பாங்க. இப்போது முன்னாடி நடந்த திட்டங்களை வந்து இப்போ எப்படி கேட்குறாங்க அப்படின்னா, பொறுத்துகையில் வச்சு ஃபஸ்ட்டு ஏபிசிடியில் வந்து 4மே திட்டத்தோட பேராகவும், ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா இயரை வச்சு மேட்ச் த ஃபாலோயிங் மாதிரி கொடுக்குறாங்க. ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இந்த டைட்டில் பார்க் வந்து எப்போ தொடங்கியிருக்காங்க அப்படின்னா 2000ஆம் வருஷம். இது எங்கே இருக்குன்னா சென்னை தரமணியில் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். அடுத்தது பெஞ்சல் புயல் பற்றி கொடுத்துருக்காங்க. இந்த புயல்கள் பற்றியும் சில நேரம் கேட்டுட்டு இருக்கிறதுனால அதை லைட்டாக பார்த்துக்கோங்க. பெஞ்சல் புயல் வந்து எப்போ நடந்திருக்கு அப்படின்னா 2024ஆம் ஆண்டு நவம்பர் மற்றும் டிசம்பர் மாதங்களில் இந்த பெஞ்சல் புயல் இதாக இருக்குது அப்படிங்கிறது. அந்த வருஷம் மெயின் 2024 நவம்பர் டிசம்பர். பொதுவாகவே மாதங்கள்னு பார்த்தீங்கன்னா நவம்பர் டிசம்பரில் நமக்கு வந்து இந்த மாதிரி புயல்கள்லாம் அடிக்கும். அந்த வகையில் 2024 இந்த பெஞ்சல் புயல் வந்து பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு வந்து நிவாரணம் கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக முக்கியமானது, நமக்கு வந்து தேர்தலுங்கிற ஒரு டாபிக் இருக்குது. சிலபஸ்லேயே பார்த்தீங்கன்னா பாலிட்டியில் வந்து தேர்தல் ஒரு டாப்பிக்காக இருக்கிறதுனால இப்போ புதிய தலைமை தேர்தல் ஆணையரை நியமிச்சிருக்காங்க. யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஞானேஷ் குமார் அப்படிங்கிறவங்கள வந்து இன்று பதவி ஏற்கிறாங்க. எலெக்ஷன் கமிஷனர் பற்றி கொஞ்சம் பார்த்துருவோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தலைமை தேர்தல் ஆணையர் ராஜீவ்குமார் நேற்று ஓய்வு பெற்றார். அவருக்கு பதிலாக புதிய தலைமை தேர்தல் ஆணையராக ஞானேஷ் குமார் இன்று பதவியேற்கிறார். பிரதமர், மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர், உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி ஆகியோர் அடங்கிய உயர்நிலை குழு தலைமை தேர்தல் ஆணையர் மற்றும் தேர்தல் ஆணையர்களை குடியரசுத் தலைவருக்கு பரிந்துரை செய்ய வேண்டும் என்று 2023 மார்ச் 2ஆம் தேதி உச்சநீதிமன்றத்தின் 5 நீதிபதிகள் அவர் முக்கிய தீர்ப்பை வழங்கியது. இதைத் தொடர்ந்து 2023 டிசம்பரில் தலைமை தேர்தல் ஆணையர் தேர்தல் ஆணையர்களை நியமிக்க வகை செய்யும் புதிய சட்டம் நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டது. இதன்படி பிரதமர், மூத்த மத்திய அமைச்சர், மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் அடங்கிய உயர்நிலை குழு தலைமை தேர்தல் ஆணையர் மற்றும் தேர்தல் ஆணையர்களை நியமனம் செய்யும் என்று அறிவிக்கப்பட்டது. இந்த நியூஸில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாருங்கள். பழைய மெத்தட் படி, அதாவது 2023 மார்ச்சுக்கு முன்னாடி, அந்த மார்ச்சில் வந்து நீதிமன்றம் ஒரு தீர்ப்பை ஒன்று வழங்குது. என்ன அப்படி சொல்லுது அப்படின்னா, அந்த தேர்தல் ஆணையரை நியமிக்கிற குழுவில் பிரதமர், மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர், உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி ஆகியோர் இருப்பாங்க அப்படின்னு சொல்லுது. பின்னர் வந்து பார்த்தீங்கன்னா 2023 டிசம்பருக்கு அப்புறம் பார்லிமெண்ட்டில் ஒரு சட்டம் கொண்டு வராங்க. அதன்படி பார்த்தீங்கன்னா பிரதமர் அங்கே உச்சநீதிமன்ற நீதிபதி பதில் இங்கே மூத்த மத்திய அமைச்சர் அப்படிங்கிற ஒரு ஆளை உள்ளே கொண்டு வராங்க. ஸோ அது போக மக்களவை எதிர்க்கட்சிகள் சேம் தான்.
அப்போ மொத்தம் 3 பேர், அதில் ஒருத்தரை மட்டும் மாற்றிருக்காங்க. உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதிக்கு பதிலாக மூத்த மத்திய அமைச்சர் அப்படிங்கிறத மாற்றிருக்காங்க. அதன் பின் என்ன நடக்கு அப்படின்னு பாருங்கள். இவரோட பதவிக்காலம்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாக நமக்கு வந்து தலைமை தேர்தல் ஆணையரோட பதவிக்காலம் பார்த்தீங்கன்னா 6 ஆண்டுகள் அல்லது 65 வயதை அடையும் வரை பதவியில் நீடிக்கலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இதில் இவருக்கு வந்து எது முதல்ல வருதோ அதுபடி அவங்க இது பண்ணிடுவாங்க. இப்போ 2029 அப்படின்னு பார்த்தீங்கன்னா 65 வயசு வந்து அவங்களுக்கு ஃபஸ்ட்டு வரதுக்கான அதிகமான பாசிபிலிட்டி இருக்குது. அப்போ 2029 ஜனவரி 26 வரைக்கும் இவங்க தான் இருப்பாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இது வந்து நம்ம ஸ்கூல் புக்லேயே இருக்கும். நம்ம கொஸ்டினாகவும் கேட்டிருக்காங்க. தலைமை தேர்தல் ஆணையரோட அந்த பதவி நீடிப்பு எப்போன்னு பார்த்தீங்கன்னா 6 ஆண்டுகள் அல்லது 65 வயது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஒரு ஸ்டாட்டிக் டேட்டா தான் அது. அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த தேர்தல் ஆணையரை பொறுத்தளவில் 2+1 இருப்பாங்க. எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு தலைமை தேர்தல் ஆணையர் இருப்பாங்க, கீழே 2 தேர்தல் ஆணையர்கள் இருப்பாங்க. அந்த வகையில் இப்போ இவங்க ஞானேஷ்குமார் வந்து தலைமை தேர்தல் ஆணையராக இருக்கிறதுனால சுக்பீர் சிங்கும் விவேக் ஜோஷி அப்படிங்கிறவங்களும் தேர்தல் ஆணையர்களாக இருப்பாங்க அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க. இதில் பெரும்பான்மைன்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, மொத்தம் 3 பேர் இந்த தேர்தல் குழுவில் இருக்கும்போது 2 பேர் வந்து யாரை வந்து பரிந்துரைக்கிறாங்களோ அவங்க தான் வந்து தேர்ந்தெடுக்கப்படுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. பெரும்பான்மை உறுப்பினர்கள், அதாவது பிரதமரும் உள்துறை அமைச்சரும் வந்து செலக்ட் பண்ணதை வந்து புதிய தேர்தல் ஆணையராக நியமிக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க. ஸோ தேர்தல் ஆணையம் பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க. எப்படின்னாச்சும் ஒரு கொஸ்டின் வந்துடுது. பிங்க் ஆட்டோ பற்றி கொடுத்துருக்காங்க, கொஞ்சம் பார்த்துக்கோங்க. சமூக நலத்துறையின் பிங்க் ஆட்டோ திட்டம் மோட்டார் வாகன விதிகளில் திருத்தம் அப்படிங்கிற செய்தி. சென்னையில் பெண்களின் பாதுகாப்பை உறுதி செய்யும் விதமாகவும் பெண்களுக்கான சுய வேலைவாய்ப்பை உருவாக்கும் விதமாகவும் அரசு மானியத்துடன் பிங்க் ஆட்டோ திட்டம் கடந்த சட்டப்பேரவையில் சமூக நலத்துறை சார்பில் அறிவிக்கப்பட்டது. இத்திட்டத்தின்படி ஆட்டோ வாங்குவதற்காக அரசு மானியமாக தலா ரூபாய் 1,00,000 வீதம் 250 பெண் ஆட்டோ ஓட்டுநர்களுக்கு மானியம் வழங்கப்படும். இத்திட்டத்தில் தேர்வு செய்யப்பட்ட 250 பேருக்கு பார்த்தீங்கன்னா திறன் மேம்பாட்டு கழகம் வந்து ஓட்டுநர் பயிற்சி வச்சுருக்காங்க. மோட்டார் வாகன சட்டத்தில் திருத்தம் என்ன கொண்டு வராங்க அப்படின்னா, இந்த ஓட்டுநருக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா காக்கி சட்டை தான் அவங்களுக்கு வந்து இதாக இருந்திருக்கும், யூனிஃபார்ம் மாதிரி போட்டிருப்பாங்க. இந்த பிங்க் ஆட்டோவை பொறுத்தளவில் இந்த பிங்க் ஆட்டோவோட ஓட்டுநர்களுக்கு அவங்களோட யூனிஃபார்மும் பார்த்தீங்கன்னா பிங்க் கலரில் தான் இருக்கும் அப்படிங்கிறதுல திருத்தம் கொண்டு வராங்க. அதையும் கீழே கொடுத்துருக்காங்க, என்னென்னு பாருங்கள். பெண்களை உரிமையாளரும் ஓட்டுநராகவும் இருக்கும் பிங்க் ஆட்டோ எனப்படும். இந்த ஆட்டோக்களை ஓட்டும் பெண்கள் பிங்க் நிற சீருடை அணிந்திருக்க வேண்டும். ஆட்டோ முழுமையாக பிங்க் நிறம் பூசப்பட வேண்டும். அவசர காலங்களில் காவல் கட்டுப்பாட்டு அறைக்கு தகவல் தெரிவிக்கும் வகையில் வாகனத்தில் இருப்பிட கண்டறியும் கருவிகள் GPS இதில் பொருத்தப்பட வேண்டும். ஆட்டோ உரிமத்தை வந்து 5 ஆண்டுகள் வரை பெயர் மாற்றம் செய்ய இயலாது அப்படிங்கிற செய்தி கொடுத்துருக்காங்க. இதில் நம்ம நோட் பண்ண வேண்டியது, இந்த பிங்க் ஆட்டோ முதற்கட்டமாக எங்கே தொடங்கியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்னையில் தான் தொடங்கியிருக்காங்க. இது இப்போதைக்கு சென்னையில் தான் அவைலபிளாக இருக்குது. எத்தனை பேருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 250 பேருக்கு. எவ்வளோ ரூபா அப்படின்னு பார்த்தீங்கன்னா தலா 1,00,000 ரூபா மானியமாக கொடுக்குறாங்க. இது எந்த துறையின் கீழே இயங்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சமூக நலத்துறையின் கீழே இயங்குது. இதில் இந்த சட்ட திருத்தம் ஏன் அப்படின்னா, மோட்டார் வாகன திருத்தத்தில் சட்ட திருத்தம் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வழக்கமாக காக்கி சட்டை போட்டு ஓட்டுநர்கள் ஓட்டுறதுனால இந்த ஆட்டோவை பொறுத்தளவில் பிங்க் கலரில் யூனிஃபார்ம் போடுறதுக்காக திருத்தம் கொண்டு வராங்க அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ பிங்க் ஆட்டோவை பொறுத்தளவில் இதுதான். இதை வந்து 2 வகையாக நீங்கள் எடுத்துக்கலாம். பெண்களுக்கு அதிகாரம் அளித்தல் அப்படிங்கிற இதுக்கு கீழே எடுத்துக்கலாம், சமூக நலத்துறை சார்ந்த திட்டங்கள் அப்படிங்கிற கான்செப்ட்லையும் எடுத்துக்கலாம். இன்றைக்கி வந்து தமிழ் தாத்தா ஊவேசாவோட பிறந்தநாள். இன்றைக்கி டேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா 19 பிப்ரவரி. ஸோ தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஃபோக்சோ ஆக்ட் கொடுத்துருக்காங்க. ஃபோக்சோட அப்ரிவேஷன் பாருங்கள், ப்ரொடெக்ஷன் ஆஃப் சில்ட்ரன் ஃப்ரம் செக்ஷுவல் அஃபென்ஸ் அப்படிங்கிறது அதோட அப்ரிவேஷன். இந்த சட்டம் கொண்டு வரப்பட்டது 2012 அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கோங்க. பொது அறிவில் பார்த்தீங்கன்னா சார்லஸ் டார்வினை பற்றி கொடுத்துருக்காங்க. இயற்கை சிந்தனையாளரான சார்லஸ் டார்வின் இங்கிலாந்தின்
ஸ்ரூவஸ்பெரி என்ற ஊரில் 1809 பிறந்திருக்காரு. சிறு வயதிலிருந்தே டார்வினுக்கு புழு பூச்சிகள், விலங்குகள் அவற்றின் மீது மிகுந்த ஆர்வம் இருந்தது. மனிதன் குரங்கிலிருந்து தான் பரிணாம வளர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் என்ற புரட்சிகரமான அதே நேரத்தில் சர்ச்சைக்குரிய கருத்தை வெளியிட்டவரும் இவரே அப்படிங்கிற செய்தி கொடுத்துருக்காங்க. சார்லஸ் டார்வின் பார்த்திங்கன்னா இந்த உயிரினங்களின் வகைப்பாடு அப்படிங்கிறத வகைப்படுத்தியிருப்பார். அவரோட இளமை காலத்தை எதுவும் சொல்லியிருக்காங்க என்னென்னா, அவருக்கு வந்து இந்த புழுப்பூச்சி விலங்குகள் மீது ஆர்வம் இருந்ததுனால தான் பின்னால் அவர் அதை வந்து வகைப்படுத்த முடியுது. இவர் எப்போ பிறந்திருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1809 பிறந்திருக்காரு அப்படிங்கிற செய்தியை தெரிஞ்சுக்கலாம். அடுத்து பாருங்கள், தமிழக பட்ஜெட் வந்து மார்ச் 14ஆம் தேதி பேரவையில் தாக்கல், பேரவைத் தலைவர் அறிவிப்பு அப்படிங்கிற செய்தி. சமீபத்தில் வந்து மத்திய பட்ஜெட் வந்து தாக்கல் செய்த டைமில் இப்போ மாநில பட்ஜெட் வந்து மார்ச் 14ஆம் தேதி தாக்கல் செய்ய இருக்கிறாங்க அப்படிங்கிற செய்தியை கொடுத்துருக்காங்க. இன்றைக்கி செய்தி அவ்வளோதான். ஒரு கொஸ்டின் பார்த்துருவோம். இது ஒரு ஓல்டு கொஸ்டின் பார்த்துக்கோங்க. இது வந்து டெக்னிக்கல் எக்ஸாமில் சமீபத்தில் கேட்டது, 2024 சமீபத்தில் கேட்டது. அண்மையில் டிசம்பர் 23 இது வந்து 2024 கேட்ட கொஸ்டினால 23 டிசம்பர் கொஸ்டின் எடுத்திருக்காங்க. அண்மையில் டிசம்பர் 2023 நடைபெற்ற செயற்கை நுண்ணறிவுக்கான உலக கூட்டமைப்பு மாநாடு நடைபெற்ற இடம். இதுக்கு ஆன்சர் பார்த்திங்கன்னா புதுடெல்லி. அந்த டைமில் நம்ம இந்தியா தான் அந்த ஈவெண்ட்டை நடத்தினதுனால அது அந்த டைமில் ஃபேமஸாகவும் இருந்திருக்கு. G20 எப்படி வந்து இந்தியா நடத்தும் போது ஃபேமஸாக இருந்துச்சோ அதே மாதிரி இந்த செயற்கை நுண்ணறிவு ஃபேமஸாக இருந்துச்சு. இப்போ 2025 பார்த்திங்கன்னா ஃப்ரான்ஸு இந்த செயற்கை நுண்ணறிவு மாநாட்டை நடத்தியிருக்காங்க. அது 2 நாளைக்கு முன்னாடி நியூஸில் கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த மாதிரியும் கொஸ்டின் கேட்குறாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. இப்போ டெய்லியுமே பார்த்தீங்கன்னா ஒரு கொஸ்டின் இந்த மாதிரி அப்டேட் பண்ணும்போது இந்தந்த பாயிண்ட் ஆஃப் வியூலலாம் எக்ஸாம் கேட்குறாங்க அப்படிங்கிற விஷயத்தையும் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த கொஸ்டினோட நோக்கம். ஸோ நன்றி, மீண்டும் நாளை சந்திப்போம்.